Intermittent fasting என்றால் என்ன? ஸோ இப்போ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா நம்மளுக்கு தமிழில் வந்து அதுக்கு சரியான விளக்கம்னா இடைவெளி விட்ட ஒரு ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னா எல்லாருக்கும் தெரியும், அதாவது விரதம் என்று அர்த்தம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக இல்லாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நிறைய பேர் வந்து 24 hours வந்துட்டு விரதம் இருப்பார்கள், அல்லது வந்துட்டு ஒரு 2 நாள் விரதம் இருப்பார்கள். இப்போ ஜெயின் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா 5 நாள் கண்டினியூவாக விரதம் இருப்பார்கள், 2 நாள் மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி பலதரப்பட்ட கண்டினியூஸாக விரதம் இருக்கிறது வந்து ஒரு வகை. ஸோ இன்டர்மிட்டன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டைம், ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும் நாம் விரதத்தை கடைபிடிப்பது, அதாவது சாப்பிடாமல் இருப்பது, அதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பது நல்லதா கெட்டதா? அதாவது விரதம் இருப்பது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது. ஏன்னா இந்த விரதத்தை பத்தி வந்துட்டு நம்மளுக்கு நமது முன்னோர்கள் எல்லாருமே வந்துட்டு இதை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இஸ்லாமிய மதத்தை எடுத்தாலும் சரி, கிறிஸ்துவ மதத்தை எடுத்தாலும் சரி, அல்லது இந்து மதத்தை எடுத்தாலும் சரி, எல்லா மதத்திலையும் வந்து இந்த விரதத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதுல வந்து நிறைய உடலுக்குண்டான நன்மைகள் நடக்கிறது. இப்போ அதாவது நம்ம உணவு, நமது ஆரோக்கியத்திற்கு வந்து உணவு உண்பது எவ்வளவு நல்லதோ அதே மாதிரி வந்து உணவை வந்து நாம் உண்ணாமல் இருப்பதும் வந்து உடலுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. ஏன் இருக்க வேண்டும்? ஸோ விரதம் ஏன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஒரு ஆன்சரை பார்த்தோம்னா, விரதம் இருக்கிறப்போ வந்துட்டு நம்ம 24 hours, அதாவது நிறைய டைம் நம்ம லைஃப்ல பார்த்தோம்னா எப்பவுமே வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். நிறைய சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் வந்து என்ன செய்யுதுன்னா அதனுடைய எனர்ஜியை வந்து எப்பவுமே டைஜஷனுக்கோசரமே வந்து பயன்படுத்தப்படுகிறது. அது டைஜஷனுக்கு, ஜீரணத்துக்கோசரமே அது சக்தியை வந்து பயன்படுத்துவதால் நமக்கு வந்து உடலை தானே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு டைமிங்ஸை வந்து நம்ம கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நமது உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறது. அந்த ஆற்றலுக்கு வந்து நம்ம நேரம் கொடுக்கணும். ஸோ இந்த நேரம் தான் வந்து நம்ம வந்து அந்த ஃபாஸ்டிங் டைம் அப்படின்னு சொல்றோம், ஹீலிங் டைம்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபாஸ்டிங் இருப்பதால் அதுக்குண்டான நேரம் கிடைக்கிறது, உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ள. இந்த விரதம் இருப்பதனால் நமது உடல் எடை எப்படி குறைகிறது? அதாவது இந்த உடல் எடை குறைவதற்கு வந்து இந்த ஃபாஸ்டிங் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தோம்னா, அதாவது நம்மளுடைய விரதம் இருக்கிறப்ப வந்துட்டு நம்மளுடைய எனர்ஜி தேவை, நம்ம உடலுக்கு வந்துட்டு எப்பவுமே வந்து எனர்ஜி தேவை. அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே வந்து குளுக்கோஸ் வந்துட்டு என்னவா மாறுதுன்னா ஃபியூலா மாறி வந்துட்டு நம்மளுக்கு உடலுக்கு வந்து எனர்ஜியை வந்துட்டு கொடுக்கிறது. நம்ம அதை சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து அந்த எனர்ஜியை வந்து எடுத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிடாம இருக்கும்போது உடலுக்கு கண்டிப்பா எனர்ஜி தேவை. ஸோ இந்த எனர்ஜியை வந்து நமது உடல் எங்க இருக்கு எடுக்கும்னா நம்மளுடைய லிவர்ல சேர்த்து வைக்கக்கூடிய அந்த கொழுப்பை வந்து எனர்ஜியாக மாற்றிக்கொள்ளுகிறது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம கவனிக்கக்கூடியது. அந்த லிவர்ல இருக்கிற ஃபேட்டை வந்து இந்த நம்மளுடைய உடல் வந்து எனர்ஜியா மாத்தி அந்த ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணுது, அதாவது எரிக்கிறது. இந்த கொழுப்பை எரிப்பதால் உடல் எடை வந்துட்டு ரொம்ப நல்லாவே குறையும். அதே மாதிரி உடல் எடை மட்டுமில்ல, நமக்கு உடலுக்கு உண்டான எல்லா விதமான ஆரோக்கியம் இதனால் கிடைக்கும். இந்த விரதம் யாரெல்லாம் இருக்கலாம்? ஸோ இந்த விரதத்திற்கு வந்து எந்த விதமான கட்டுப்பாடுகள் இல்லை. அதாவது ஆண் பெண் இருபாலரும் இருக்கலாம். ஒன்லி வந்துட்டு நீங்க என்னன்னா உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தது. சிறுவர்கள் இருக்கக்கூடாது, ரொம்ப வயதானவர்கள் இருக்கக்கூடாது. ஸோ மற்றபடி இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகள் இல்லை, யார் வேண்டாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். விரதம் யாரெல்லாம் இருக்கக்கூடாது? இது யாரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பிரெக்னென்ட் உமன், நீங்க வந்துட்டு அதாவது பிரசவத்திற்காக இருப்பவர்கள் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்க கூடாது. அதே மாதிரி வந்து ஃபீடிங் மதர்ஸ், குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மாக்கள் வந்துட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்க கூடாது. மற்றும் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் வந்துட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு கடினமான, அவங்களுக்கு எனர்ஜி தேவை. அடுத்தது வந்து மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள், அதாவது மருந்து மாத்திரைகள் ஏதாவது ஒரு நோய்க்காக வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்க வந்து ஒரு மருந்து மாத்திரைகளை வந்து தினசரி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு இந்த விரதத்தை வந்து கடைபிடிப்பது வந்து அவ்வளவு நல்லதல்ல. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாமா? ரொம்ப ஒரு நல்ல கொஸ்டின் இது ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம நம்ம தமிழ்நாட்டிலே ஆகட்டும் இந்தியாவிலே ஆகட்டும் நீரிழிவு நோய் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. நிறைய பேர் இதை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான பதில், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பா கடைபிடிக்கலாம். ஆனால் வித் ஒன் கண்டிஷன், அவங்க இதை வந்து ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அவங்க வந்து ஆல்ரெடி வந்து இன்சுலின் அல்லது வந்து இந்த சுகர் லெவலை குறைக்கக்கூடிய மாத்திரைகளை வந்து எடுத்துக்கொண்டிருப்பார்கள். ஸோ இந்த ஃபாஸ்டிங் நம்ம வந்துட்டு இருக்கும்போதும் உங்களுடைய பிளட் சுகர் லெவல் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரொம்ப குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால ரெண்டுமே நீங்கள் இன்சுலினும் எடுத்துட்டு மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டுட்டு இந்த ஃபாஸ்டிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிளட் சுகர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு சஜஷன் கேட்டுட்டு நீங்கள் ரெகுலராக உங்களுடைய பிளட் சுகரை வந்து செக் பண்ணிட்டு மானிட்டர் பண்ணிட்டு அதுக்கான உண்டான வந்து ஒரு உங்களுடைய இன்சுலின் லெவலையாவதோ அல்லது மாத்திரைகளையாவதோ குறைப்பதோ அல்லது கூட்டுவதோ வந்து அவருடைய கண் மேற்பார்வையில செய்வது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த விரதத்தை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ரெகுலர் மானிட்டரிங் ரெகுலர் செக்அப்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய பிளட் சுகர் லெவல் வந்து நார்மலாவே வந்துட்டு எப்பவுமே வந்து ஒரு நார்மலா இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இதுல மிக அதிகமாக இருக்கிறது. எத்தனை மணி நேரம் ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும்? ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ். அதாவது ஒவ்வொருத்தருடைய இது நார்மலாக வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது 16/8. அதாவது 16 மணி நேரம் ஃபாஸ்டிங், 8 மணி நேரம் வந்து நீங்கள் உணவை சாப்பிடுவதற்குண்டான நேரம்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை பொறுத்தது. எடுத்தோடையுமே வந்து நீங்கள் 16 ஹவர் ஃபாஸ்டிங் போகணுங்கிற அவசியம் இல்லை. முதல்ல வந்து நீங்கள் 12/12 12 மணி நேரம் ஃபாஸ்டிங், 12 மணி நேரம் வந்து நீங்கள் சாப்பிடுவதற்குண்டான டைமிங்ஸை வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். முதல்ல 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்லோவாக வந்துட்டு நீங்கள் அப்படியே அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். 14 மணி நேரமாக பண்ணலாம். அடுத்தது 16, அப்புறம் 18, 20, 22, 24. ஸோ ஒரு நாள் முழுவதும் இந்த ஃபாஸ்டிங்கை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஐடலாக வந்துட்டு நார்மலாக 16/8, அதாவது 8. ஸோ அந்த 16 மணி நேரம் ஃபாஸ்டிங், 8 மணி நேரம் வந்துட்டு நீங்கள் உணவை சாப்பிடுவதற்குண்டான நேரம். இந்த 8 மணி நேரம் உணவை சாப்பிடுக்கணும் அப்படிங்கிறத விட அது வந்து 8 மணி நேரம் சாப்பிடுறது இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டிவைட் பண்ணிக்கலாம். 3 வேளையாகவோ அல்லது 4 வேளையாகவோ உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிட்டு அந்த நேரத்தில் வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை நீங்கள் சாப்பிடலாம். இந்த ஃபாஸ்டிங்கை எந்த டைம்ல எடுக்கிறது பெட்டர்? ஸோ அகைன் இந்த கொஸ்டின் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பாடி. இது வந்து நான் வந்துட்டு ஒரு ஐடியல் டைம் சஜஸ்ட் பண்ணுறது வந்துட்டு நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் 12 மணிக்கு வந்து உங்களுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் உணவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நைட் 8 to அடுத்த 12 o'clock வந்து உங்களுக்கு 16 hours வந்து ஒரு ஹீலிங் டைம். ஸோ இந்த டைமில் வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம். மற்றபடி வந்து உங்களுக்கு பகலில் தான் இருக்கணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் பகலில் இருந்துக்கலாம். ஆனால் பகலில் இருக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஏன்னா நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, அதுக்காக உங்கள் உடலுக்கு வந்துட்டு நிறைய எனர்ஜி தேவைப்படுகிறது. ஸோ அதில் வந்து ரொம்ப டயர்ட் ஆகக்கூடிய வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஒரு நைட் 8 o'clock to இல்லாட்டி நைட் 7 o'clock to அடுத்த 11 o'clock மட்டும் நீங்கள் இது வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம். அல்லது 8 to 12 இந்த 2 டைமிங்கில் வந்துட்டு நீங்கள் ஒரு இந்த ஃபாஸ்டிங் வந்து 16/8 ஃபாஸ்டிங் வந்து நீங்கள் இருக்கலாம். விரதம் இருக்கும் பொழுது என்ன சாப்பிட வேண்டும்? ஸோ இது வந்து ஒரு ஃபன்னி கொஸ்டின் தான். விரதம் இருக்கிறதே வந்து நம்ம சாப்பிடாம இருக்கிறதுக்கு தான். ஸோ விரதம் இருக்கும்போது என்ன சாப்பிடணும்னா என்ன சொல்ல முடியும்? அதாவது இதில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப முடியாதவங்க, அதாவது அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா இந்த விரத டைமில் வந்து நீங்கள் ஒரு க்ரீன் டீ சாப்பிட்லாம், பிளாக் காஃபி சாப்பிட்லாம். ஸோ இப்போ காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு நம்ம வெள்ளை பூசணி ஜூஸ் வந்துட்டு குடிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முடியல என்னால் நிறைய தண்ணீர் வந்து குடிக்கலாம். இந்த விரத டைமில் வந்து ஃபாஸ்டிங் டைமில் வந்து நிறைய இன்டேக் வந்து வாட்டர் வந்து தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கலாம். க்ரீன் டீ, பிளாக் காஃபி, சுகர்லெஸ், அதாவது சுகர் இல்லாமல் இது மட்டும் நீங்கள் சாப்பிடலாம். இந்த 3 சாப்பிட்றது இல்லை, ஒன்றா சாப்பிட்றது இல்லை, ஏதாவது ஒன்று. க்ரீன் டீ சாப்பிடலாம் சுகர் இல்லாமல், இல்லை பிளாக் காஃபி சுகர் இல்லாமல் சாப்பிடலாம், அல்லது காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் வந்து ஒரு வெள்ளை பூசணி ஜூஸ் வந்து குடிக்கலாம். இந்த விரதத்தில் ஏதாவது சைடு எஃபெக்ட் உண்டா? கண்டிப்பாக எந்த விதமான சைடு எஃபெக்டும் இதில் இருக்காது. ஏன்னா வந்து விரதம் இருக்கிறதே வந்து நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது. நம்ம வந்து ஒரு ரெஸ்டிங் கொடுக்குறோம், ஒரு ஹீலிங் டைம் கொடுக்குறோம். அதில் வந்து நம்மளுடைய செல்ஸ் எல்லாமே ரெஸ்ட் எடுக்கும், நம்மளுடைய கழிவுகள் எல்லாமே வெளியில் வரும். இந்த சைடு எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதானவர்களாக இருந்தாலும் அல்லது ஒரு மருந்து மாத்திரை, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மருந்து மாத்திரைகள், ஏதாவது நோய் நொடிகளுக்காக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு தலை சுத்ததோ அல்லது ரொம்ப எனர்ஜியை வந்துட்டு லாஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த விரதத்தை வந்து நீங்க முறித்து கொள்ளலாம். இந்த விரதம்
இருக்கும் பொழுது எக்ஸசைஸ் செய்யலாமா? ஒர்க் அவுட், அதாவது எந்த விதமான எக்ஸசைஸ் வேணாலும் செய்யலாம். நீங்கள் யோகா செய்யலாம், அல்லது எந்த ஒர்க் அவுட் செய்யலாம், ஜிம்முக்கு போகலாம், வாக்கிங் போகலாம். சின்ன சின்ன எக்ஸசைஸ் நான் என்னுடைய வீடியோவில் கொடுத்த மாதிரி 5 நிமிட பயிற்சி, 2 நிமிட பயிற்சி, இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஒரே ஒரு கண்டிஷன் தான் வந்துட்டு, இந்த உடற்பயிற்சிகள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடாது. ரொம்ப கடினமான உடற்பயிற்சிகளை வந்து நமது உடலுக்கு கொடுப்பது வந்துட்டு உடலில் இருக்கிற சக்தியை வந்து அதிகமாக செலவழிச்சா இந்த ஃபாஸ்டிங்லேயே வந்துட்டு நம்மளுக்கு நிறையா அந்த அந்த நம்மளுடைய கலோரிஸ் வந்து குறையிறதுனால ரொம்ப உடல் வந்து களைப்பை ஏற்படுத்தக்கூடும். அளவான ஒரு எக்ஸசைஸ் வந்து ஒரு சிம்பிளாக வந்து நீங்கள் இந்த விரதம் இருக்கிற டைமில் வந்து நீங்கள் செய்யலாம். என்ன வியூவர்ஸ், இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் வந்து இருக்கக்கூடிய பலவிதமான சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த விரதம் வந்து உங்களுக்கு உடல் எடையை குறைப்பதற்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக ரொம்ப அதிகமாக வந்து கொடுக்கக்கூடியது. இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் எனக்கு வந்து என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், அல்லது கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை எல்லாத்துக்கும் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு சேர்ந்தவர்களுக்கும் இது பயன்படும் என்று நீங்கள் நம்பினால் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.